ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூவிஸ் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ரசகுல்லான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால சோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாங்க தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்ததா செகண்ட் பார்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பாருங்க. இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஹைப் கொடுங்க. அப்பதான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ல போவோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆளவீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தாங்க காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் அந்த நைட்ல நடந்து வரும்போது இப்ப அதுல ஒருத்தன் என்ன கேட்பானா, என்னடா என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் ஒண்ணுமே பார்க்கல, எனக்கு கஷ்டமாவே இருக்கு, அது எனக்கு சுத்தமா பார்க்கவே இல்லடா அப்படி சொல்லும்போது, டே நீ கவலைப்படாதடா, இவன் தான் கூட்டு போறானே, கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு காட்டுவான், அது மட்டும் இல்லாத அது இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, டே 2 பேரும் புலம்பாதீங்கடா, நான் சொல்றேன் இல்லையா, என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணணும், அவனுங்க 2 பேர்த்தையும் கூட்டு போவாங்க. இப்படியே கூட்டு போகும்போது இந்த வெப் சீரிஸோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, நம்ம ரசகுல்லா ஆண்டி இருக்காங்க இல்லையா, அதங்க நம்ம ஹீரோ போன எபிசோட்ல இந்த வாசலுக்கு வெளியில நின்று பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆண்டி வந்து மிளகா காய போட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள தாங்க காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா வீட்டுல அவங்க குளியல அறையில குளிச்சுட்டு இருக்கும்போது இவனுங்க 3 பேர் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாம அதை எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது, மச்சான் நான் உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா இந்த நைட்ல இது மாதிரி ஒரு தாமரை நீ எனக்கு காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இவனுக்கு 3 பேரும் ஒரு மாதிரியா டபுள் மீனிங்காவே பேசுவானுங்க. இப்படியே பேசிட்டே இருக்கும்போது அதுல இன்னொருத்தன் என்ன சொல்றானா, டேய் இப்ப மட்டும் அவங்க நம்மளுக்கு ஓகே சொன்னாங்கன்னா நம்ம 3 பேர் சேர்ந்து செம்மையா விளையாடலாம்டா அப்படி சொல்லும்போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்லுவானா, டேய் சத்தம் போடாத, அது என்ன நடக்குதுன்னு பாருங்கடா அப்படி சொன்னோன்னு இப்ப உள்ளதாங்க காட்டுறாங்க. நம்ம ஆண்டி பார்த்தாங்கன்னா அவங்க குளிக்கிற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இவங்க இப்படியே நல்லா குளிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஒரு நிமிஷம் நீங்க இருங்க அப்படி சொல்லும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அங்க குளியலறையில பார்த்தனா நம்ம ஹீரோ அந்த ஆண்டி கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அந்த ஆன்டியை செவத்துல நிக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஹாட்டாவே இருக்குங்க. அவனும் சும்மா இல்லைங்க வெறியாவே பண்ணிட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா போன எபிசோட்ல இந்த மஜ்னு மாமா ஒரு ஆன்டியை கல்யாணம் பண்ணிட்டு வருவார் இல்லையா, சும்மா வேற லெவல்ல இருப்பாங்களே, அதே தாங்க இப்ப அவங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பெட்ரூம்ல உட்காந்துட்டு ஒரு பால் ஏதோ ஒரு மருந்து எடுத்து கலந்துட்டு இருப்பாருங்க. இவர் இப்படி கலந்துட்டே இருக்கும் போது இப்ப அவருடைய ஒய்ஃபான அந்த ஆன்டி அங்க வருவாங்களா, வந்த உடனே இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எதுக்காக கூப்பிட்டேன்னா உனக்காக நான் ஒரு ஸ்பெஷலா ஒன்னு ரெடி பண்ணிருக்கேன், இங்க பாத்தியா சும்மா வேற லெவல்ல இருக்கும், இதுதான் ஜிகிர்தண்டா தூத், இதை குடிச்ச நச்சிக்க நீ சும்மா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டே இருக்கும் போது, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு தேவைப்படாது, இது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேவைப்படும், சோ இதை நீங்களே குடிங்க அப்படி சொல்லும்போது, ஆமால நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அவ என்ன பண்ணுனா டப்புன்னு அந்த பாலை எடுத்து அவருக்கு ஊட்டி விட்டுருவாங்க. அவரும் அந்த பாலை குடிச்சிட்டே இருக்கும் போது இப்ப அந்த பால் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் போல, அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. உடனே அவளை இழுத்து கிஸ் பண்ணும் போது அவளும் சும்மா இல்லைங்க, அவருக்கு செம்மையாவே கம்பெனி கொடுப்பாங்க. இப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவரு டப்புன்னு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது உடனே என்ன பண்ணனா அவரை நிப்பாட்டிட்டு, ஏன் அவசரப்படுறீங்க, இப்பவே நைட்டுக்கு தேவையானதை இப்பயே செஞ்சுட்டா அப்ப நைட் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே, இன்னைக்கு நம்மளுக்கு முதல் இரவு அப்படி சொல்லும்போது, ஆமா ஆமா நீ சொல்றது ரைட்டு தான், அப்ப நம்ம நைட்டே செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அதுக்கு இவங்க என்ன கேட்பானா, சரி ஓகே நைட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு, அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி இவ கேட்கும் போது அதுக்கு அவரு யோசிப்பாரா. அதுக்கு இவன் என்ன சொல்லுனா, நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன், நான் இன்னைக்கு சிட்டுக்குருவிலேக்கு செய்யறேன், சோ நைட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் தெம்பாவே இருக்கும், சோ நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படி சொல்லும் போது, அது சரிதான் சீக்கிரமா செய் அப்படி சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட 18 வயசுல இருந்து நான் அதை சாப்பிடறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உன ஒரு வழி பண்றேன் அப்படி சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷமா இந்த பெட்ல உட்காந்துட்டே இருக்கும் போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் நடந்து வரதை காட்டுறாங்க. இவங்க அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும் போது இப்ப அதுல ஒருத்தன் என்ன கேட்பானா, டே மச்சா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நம்ம மஜ்னு மாமாவுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை நாம எப்படா பாக்குறது அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா. உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லனா, அதெல்லாம் பிரச்சனை இல்லடா, முதல்ல அவரு எந்த பெட்ரூம்ல எங்க ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறாருன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், அதை எப்படா கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்லனா, டேய் அந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்டா, அவங்க எங்க போறாங்கன்னு, நம்ம மஜ்னு மாமாவுடைய பொண்ணு இருக்கா தெரியுமா, அவ என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாத அவளுக்கு சின்ன சின்னதா என் மேல ஒரு அன்பு இருக்கு, ஒரு முறை அவளுடைய பெட்ரூம்க்கு என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் டே அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு அதை சொல்றா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இதே மாதிரி கதைலாம் கேட்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கா போல, சரி அவசரப்படாத நான் சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது இவன் அந்த பெட்ரூம்குள்ள
போன உடனே அவளை இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சவன் அப்படியே மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே அவங்க கதை சொல்ல சொல்ல இந்த இடத்துல விஷுவலா தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மஜ்னு மாமாவுடைய பொண்ணை வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும் இந்த சீன்ஸ். இப்படி இவங்க 2 பேரும் பெரிய மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப அவளும் சும்மா இல்லைங்க, இது ஃபுல்லா நின்னுகிட்டே செய்யறதால வெறியாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் நல்லா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப ரியாலிட்டியில இவங்க கதை சொல்லிட்டு இருப்பான் இல்லையா, இப்ப அந்த இடத்துல தாங்க காட்டுறாங்க. இப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன கேட்பானா, எப்ப பார்த்தாலும் நீ தனித்தனியா போயிட்டு எல்லாத்தையும் செய்யற, ஒரு வாட்டி கூட எங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேடா அப்படி சொல்லும்போது, என்ன சொல்லக்கூடாதெல்லாம் கிடையாதுடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அதுவும் அவ ஒரு குடும்பத்து பொண்ணுடா, அவ என் கூட மேட்டர் பண்ணும்போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிட்டா, நீ என் கூட மேட்டர் பண்ற மாதிரி இருந்தா இந்த விஷயம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீ சொல்லவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இவங்க என்ன கேட்பானா, சரி ஓகே இப்ப எதுக்கு மட்டும் இதை சொன்ன அப்படி சொல்லி கேட்கும் போது, அவதான் இங்க இல்ல அதனால தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 3 பேரும் நல்லா சந்தோஷமா ஜாலியா பேசிட்டே வருவாங்க. இப்ப அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, சரி ஓகே மச்சா இப்ப சொல்லு, சரி இப்ப அந்த மஜ்னு மாமாவுடைய ஃபர்ஸ்ட் நைட் எப்படி பாக்குறது, அவருடைய பெட்ரூம்க்கு எப்படா போறது அப்படி சொல்லி கேட்கும் போது, உடனே அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவானா, இப்படியே நம்ம பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன் அவங்க எல்லாத்தையும் முடிச்சிருவாரு, சீக்கிரமா அவங்க கல்றதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும் அப்படி சொல்லும் போது, இவனுக்கு இன்னும் அவசரம் தாங்கலடா, சரி வா போலாம் அப்படி சொல்லிட்டு இப்ப இவனுக்கு 3 பேர் நடந்து வரும்போது அப்பன்னு பார்த்தனா நம்ம ரசகுல்லா ஆண்டியோட குரல் கேட்குங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்காக நான் சிட்டுக்குருவிலேயே செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், சீக்கிரமா அதை சாப்பிடுங்களேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது, இந்த குரல் வேற இவனுக்கு கேட்குமா, கேட்ட உடனே இவனுக்கு 3 பேர் என்ன பண்ணுவானா, வேகமா ஓடி போயிட்டு அந்த ஜன்னல் வழியா உள்ள பாப்பாங்க. இவனுக்கு சரியான இடத்துக்கு தாங்க வந்திருக்காங்க. அதாவது இவனுக்கு பாக்குறான் இல்லையா, சோ அந்த ரூம்குள்ள தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப உள்ள பார்த்தனா, உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிட்டுக்குருவி லேகியம் செஞ்சு எடுத்து வந்திருக்கேன், இதை நீங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு இந்த சிட்டுக்குருவி லேகியெல்லாம் இப்ப தேவையில்ல, முதல்ல நான் முதல்ல இரவு முடிச்சிடறேன், அதுக்கப்புறமா நான் அதை சாப்பிடுறேன் அப்படி சொல்லும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, நான் சொல்றது கேளுங்க, முதல்ல நீங்க இதை சாப்பிடுங்க, நான் காலையில இருந்து உங்களுக்காக தான் உட்காந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சிருக்கேன், நீங்க இதை சாப்பிடலன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும் அப்படி சொல்லும்போது, அவனும் ரொம்ப கெஞ்சுவாங்க. அவன் என்ன சொல்லுவானா, நான் ஒன்னும் உன்ன மாதிரி காலையில இருந்துலாம் வெயிட் பண்ணல, நான் 18 வயசுல இருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செய்து நான் சொல்றது கேளு, நான் அப்புறமா சாப்பிடுறேன், முதல்ல நம்ம முதல்ல இரவு முடிச்சிரும், அதுக்கப்புறம் அதை பொறுமையா உட்காந்து சாப்பிடலாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவளும் கொஞ்சம் மனசு இறங்கி வருவாங்க. இறங்கி வந்தவன் என்ன பண்ணுவானு உங்களுக்கே தெரியும், அந்த அங்கிள் கூட சேர்ந்து சும்மா வேற லெவல கிஸ் பண்ணுவாங்க. இப்படியே கிஸ் பண்றத நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருப்பாங்க. உள்ள பார்த்தனா அந்த மாமா சும்மா வேற லெவல அவளை மடியில உட்காரச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. சும்மா வேற லெவல இருக்கும். இப்படியே அவரை செய்யவும் இவனுங்க 3 பேரும் வெளியே நின்றுட்டு அவங்கள பத்தி டபுள் மீனிங்காவே பேசிட்டு இருப்பாங்க. சே இது மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாதுடா அப்படி சொல்லிட்டு இவனுக்கு 3 பேர் சேர்ந்து வெறியாவே பேசிட்டே இருக்கும் போது இதோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதோட அடுத்த வீடியோ சீக்கிரமா பாத்திரலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு முக்கியமா அந்த ஹைப் பாயிண்ட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்பதான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் போகட்டும். உங்களுக்கும் சீக்கிரமாவே நிறைய வீடியோஸ் நானும் போடுவேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெப் சீரிஸ் பார்க்கணும் ஆசை இருந்தீங்கன்னா அதனோட பேரை மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அது போடுறேன். சரி ஓகே காய்ஸ், இதோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.